Hello guys, நான் தீப்தி. இது ஹேக் வித் இன்ஃபி இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபார் ரவுண்ட் 3 பார்ட் 2. ஸோ பார்ட் 1 வந்து ஏற்கனவே நான் வந்து சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு தான் பார்ட் 2 பார்க்கணும் அப்படிலாம் இல்லை, பார்ட் 2 நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹேக் வித் இன்ஃபி நான் செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டு தேர்ட் ரவுண்ட் எனக்கு இன்டர்வியூ ரவுண்ட் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்து L1 கேண்டிடேட். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி போச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் கோயம்புத்தூர் எங்களுக்கு வந்து மே 8 வந்து இன்டர்வியூ வந்து ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ மோஸ்ட்லி வந்து L1க்கும் L3க்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போனோம். வி தாட் லைக் எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் ஆக்சுவலி அதுதான் இல்லை. போனோம், போயிட்டு நாங்கள் ஒரு ½ hour to 1 hour வெயிட் பண்ணோம். தென் அந்த இன்ஃபோசிஸ் ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, L3க்கு கண்டிப்பாக ஒரு கோடிங் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் யூ வில் மூவ் ஆன் டு இன்டர்வியூ. L1க்கு எனக்கு தெரியல, நாங்கள் வந்து க்ரூ கிட்ட கேட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ L1 அண்ட் L3 ரெண்டு பேர்த்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு கோடிங் ரவுண்ட் இருக்கும். அந்த கோடிங் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கோடிங் ரவுண்டில் நீங்கள் என்ன வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூக்கு வந்து போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கோடிங் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 minutes அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இட் லாஸ்ட் அரௌண்ட் லைக் 1 hour அந்த மாதிரி கூட போச்சு. கோடிங் ரவுண்ட் எதில் வச்சுருந்தாங்கன்னா, ஹேக்கர் ரேங்க் பிளாட்ஃபார்மில் அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ண சொன்னாங்க. ஸோ வந்து L1க்கு தனியாக ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் L3க்கு தனியாக செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ L1 L3 ரெண்டு பேத்துக்குமே 4 கொஷின்ஸ் இருந்துச்சு. 2 கொஷின்ஸ் வந்து கோடிங் அண்ட் அதர் 2 கொஷின்ஸ் வந்து SQL. ஸோ DBMS பேஸ் பண்ணி 2 கொஷின் இருந்துச்சு. ஸோ குவரிஸ் மட்டும் நம்ம போடணும். ஸோ அந்த குவரிஸ் ரெண்டுத்துக்கும் 10 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. அண்ட் மிச்சம் 2 கோடிங் வந்து ஸோ L1க்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அண்ட் L3க்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ L1க்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, 2 செட்டப். ஏன்னா வந்து லைக் பக்கத்தில் நம்ம உட்காரணுமா. ஸோ லைக் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரோ 1 அண்ட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரோ 2 அந்த மாதிரி வேறு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா 2 கொஷின்ஸ் இருந்துச்சு. ஒரு கொஷின் வந்து ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கு போடுறப்ப தெரியல. ஆக்சுவலி நான் ப்ரூட் ஃபோர்ஸ்லாம் போட்டேன். 14 டெஸ்ட் கேஸ் இருந்துச்சு, ஆனால் 6 டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் ஆச்சு. தென் செகண்ட் கொஷின் வந்து அது கிராஃப் பேஸ்ட் கொஷின். அது லைக் கிராஃப் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஷின் சரியாக ஞாபகம் இல்லை. நான் அது வந்து யாரும் ட்ரை பண்ணவே இல்லை. அந்த ஸ்ட்ரிங் கொஷின் வந்து லேட்டராக நான் வெளில வந்துட்டு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. அது வந்து டிபி கொஷின், லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால L1க்கு அவங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரெண்டுமே ஸ்ட்ரிங்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்ட்ரிங் ரொட்டேஷன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த ஹேக்கர் ரேங்க்ல இன்னொன்று என்னன்னா, நம்ம போடவே நம்ம சப்மிஷன்ஸ் பண்ணவே அந்த லிங்க்ல எழுதுறவங்க எல்லாருமே எப்படி சப்மிட் பண்றாங்க, அவங்க எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லீடர் போர்டு ஒன்று ஷோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா லீடர் போர்ட்லயே அவங்க வந்து யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் வந்தா அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாங்க. தென் இந்த ரவுண்ட் வந்து 1 hour நடந்துச்சு. இதே மாதிரி L1ல 2 செட் கொஷின் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எழுதுனாங்க. அண்ட் L3ல 2 செட் கொஷின் இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ரஃப் ஷீட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ ரஃப் ஷீட்ஸு அந்த ரெஸ்யூமே இந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் லைக் இன்டர்வியூ 1-on-1 இன்டர்வியூக்கு வந்து நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு. லைக் நீங்கள் போய் சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் வந்து நம்ம போட்ட கொஷின் வெளில வந்து என்ன ஆக்சுவலாக இருக்குது அந்த மாதிரிலாம் போட்டோம். ஸோ தென் அடுத்து 1-on-1 இன்டர்வியூக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ 1-on-1 இன்டர்வியூவில் சில பேனல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 members உட்கார வச்சாங்க. லைக் ஒரு இன்டர்வியூ இருப்பாரு. L1லயே 3 கேண்டிடேட்ஸ்க்குமே கொஸ்டின் கேட்டாங்க. அந்த மாதிரி போட்டுருந்துச்சு. சில பேர்ல வந்து 1-on-1 தான் எடுத்தாங்க. தென் வந்து அவங்க வந்து கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த செட்டு, நீங்க எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணீங்க, SQL எத்தனை போட்டீங்க, நார்மலா எத்தனை போட்டீங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. சொல்ல மாட்டேன். SQL வந்து 2 கொஸ்டினா, ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க், இன்னொரு கொஸ்டினுக்கு 10 மார்க். ஸோ 20 மார்க்ஸ் தான். ஆனால் மற்ற கொஸ்டின் எல்லாமே 2 கோடிங் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 2 கோடிங் கொஸ்டின்ஸ்மே 40 மார்க்ஸ். நான் வந்து 5 டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணி எனக்கு வந்து 6.33 வந்துச்சு. அந்த மாதிரி மார்க்கிங்கில் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளே போனோடனையும் இந்த மாதிரி என்ன செட் கொஷின்ஸ் வந்துச்சு, நம்ம என்ன சால்வ் பண்ணோம், அதுக்கு என்ன மாதிரி அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற மட்டும் வந்து கேட்டாங்க. ஸோ கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரெஸ்யூம் எடுத்தாங்க. சில பேர் செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க, சில பேர் கேட்கல. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூவர். அப்புறம் ரெஸ்யூம் எடுத்துட்டு ரெஸ்யூம்னா என்னென்ன வேர்ட்ஸ் போட்டிருக்கோமோ அதை வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் மோஸ்ட்லி எனக்கு இருந்த இன்டர்வியூவர் வந்து ஃபுல் ஸ்டாக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டார். பிகாஸ் நான் ஃபுல் ஸ்டாக்காக ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ தென் என்னென்னலாம் வேர்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அதை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தென் ஒரு குவரி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு
டேபிள் இருக்கும். டேபிளில் வந்து 100 rows இருந்துச்சுன்னா லாஸ்ட் 10 rows நீங்கள் இப்படி வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி பரி கேட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பரி இருந்துச்சு. தென் வந்து ஒரு கோடிங் கொஷின் வந்து கொடுத்தாங்க. இது நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் மாதிரி நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கோடிங் கொஷின். அவங்களே சொல்கிறப்ப சொல்கிறாங்க ப்ரூட் ஃபோர்ஸில் போடக்கூடாது, ஆப்டிமைஸ்டாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பண்ணி ஆப்டிமைஸ்டில் வந்து போட்டு காமிக்கலாம். தென் இப்படி போயிட்டு இருந்துச்சு. தென் ஒரு அப்ரோச் கொடுத்தாங்க. தென் தேவர் லைக் ஓகே இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இல்லை கூட அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. தென் அவங்களோட ரெஸ்யூமில் வந்து நீங்கள் என்னென்னலாம் போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப வந்து பர்சனல் கொஷின்ஸ்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி தான் எனக்கு போச்சு. அண்ட் ஆப்போசிட் சைடு லைக் வேற ஒரு L1 கேண்டிடேட்லாம் அவங்க வந்து லைக் அவங்களே வந்து செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. தென் வந்து சில பேர்லாம் வந்து அவங்களோட லேப்டாப்லேயே சில லீக் அவுட் கொஷின்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கொஷின் சால்வ் பண்ணிக்காமீங்க அப்படின்னாங்க. மோஸ்ட்லி இன்டர்வியூ பக்கத்தில் நீங்கள் உட்கார்றப்போ உங்களுக்கு வர கொஷின்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸி கொஷின்ஸ் தான் L1க்கு கேட்டாங்க. அண்ட் L3க்கு மேபி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். தென் எனக்கு வந்து ஃப்ளாஸ்க் கோட்லாம் எழுதி காமிக்க சொன்னாங்க. லைக் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து என்னன்னா நீங்கள் போட்டிருக்கிறது வந்து எல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். தென் நான் ஃபுல் ஸ்டாக்னா மென்ஷன் பண்ணி சில இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது வில் பி ஆஸ்கிங் போத் லைக் ஏன்னா அவங்க எடுக்கிறதே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி இன்டர்வியூ நடந்துச்சு. தென் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் ஆஃப்டர் இன்டர்வியூ கம்ப்ளீட். ஸோ இதான் ஹோல் இன்டர்வியூ ப்ராசஸ். நான் வந்து ரெடிட்ல நிறைய படித்தேன். எப்படின்னா ஸோ இதுதான் இப்படிதான் நாங்கள் உள்ளே போகணும், இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடிட்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் உள்ளே போய் உட்காரப்போ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கோடிங் ரவுண்ட் இருக்குன்றது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் தான். L1 அண்ட் L2 L3 அவங்களுக்கு மட்டும் தான் கோடிங் ரவுண்டு, டிஎஸ்சிக்கெலாம் கோடிங் ரவுண்ட் இல்லை. அண்ட் டிஎஸ்சி கேண்டிடேட்ஸும் சில பேர் எழுதுனாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. லைக் மோஸ்ட்லி ரெஸ்யூமில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கேட்டாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சில பேர் லைக் நார்மல் கான்செப்ட்லாம் தான் கேட்டாங்க. இந்த மாதிரி தான் சொன்னாங்க. மோஸ்ட்லி பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் கோடிங் கொஷின்ஸ் கூட ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் லைக் 2 sum இந்த மாதிரிலாம் தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அவ்வளோதான், ஹேக் வித் இன்ஃபி ரவுண்ட் 3 முடிஞ்சு. ஸோ இது ரிசல்ட்ஸ் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அனௌன்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். ஸோ நான் ஏன் வந்து நான் வந்து யூடியூபர்லாம் இல்லை, நான் ஏன் இந்த வீடியோ வந்து போட்டேன்னா ரெடிட்ல நான் வந்து இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச் பண்ணேன். சீரியஸ்லி என்னால் டிஎஸ்சி ரோலுக்கு நிறைய கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஆனால் L1 L3க்குலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே மோஸ்ட்லி நடந்த இன்டர்வியூஸில் வந்து யாரும் தமிழ்நாட்டில் சிபிஐயில் அப்படியெல்லாமும் பெருசாக போடல. ஸோ நேற்று இன்னைக்கு நடந்த இன்டர்வியூஸ் வந்து இப்படி தான் நடந்துச்சு. கோடிங் ரவுண்டும் இருந்துச்சு, அடுத்த இன்டர்வியூ காலும் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அவ்வளோதான். If everybody seeing this video, all the best. Bye bye.